கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான டெஃபினேஷனும் நமக்கு கிடையாது. ஆனா இந்த கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது ரெகுலரா இந்தியா ஃபுல்லும் த்ரூ அவுட் த இந்தியா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு இந்த கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா அந்த டேர்ம் மீனிங் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கஸ்டடி தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். கஸ்டடிக்கும் அரெஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சில டைம் கன்ஃபியூஷன் ஆகலாம், சில டைம் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கஸ்டடி அரெஸ்ட் இந்த ரெண்டுமே டோட்டலா வேற வேற. கஸ்டடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் சார்ஜ் ஓவர் அனதர் பர்சன். இதே அரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் பை போலீஸ். ஸோ கஸ்டடி அப்படிங்கிறது இன்னொரு பர்சன் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், அந்த பர்சன் மேல நம்ம கண்ட்ரோல் பண்றது, அவருடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கண்ட்ரோல் பண்றது தான் கஸ்டடி அப்படிங்கிறது. அப்படிங்க அரெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவருடைய ஃபோர்ஸ்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், அவர் எங்கேயுமே நகரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, அவர் அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது தான் அரெஸ்ட் அப்படிங்கிறது. இதே இங்க கஸ்டடி சைட் பார்த்துட்டீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் நாட் ஆன் ஃப்ரீ வில், அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவரால் போக முடியாது. இதே அரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல்டு பை போலீஸ், இந்த இடத்துல போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கஸ்டடிங்கிற இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்கிறது அது ஒரு சைடு இருந்தாலுமே அவர் விருப்பத்துக்கு அவரால் வந்து போக முடியாது. ஆனா இந்த இடத்துல அரெஸ்ட்ல அவரோட மூவ்மெண்ட்டை போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டடி அப்படிங்கிறது நம்ம கிரிமினல் சைட்ல மட்டுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு சைல்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை கார்டியன் கிட்டயோ இருக்கக்கூடிய அந்த கஸ்டடி கூட நம்ம சொல்ல முடியும். இந்த சிவில் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து யாரோட கஸ்டடியில இருக்கணும், அம்மா கஸ்டடியா அப்பா கஸ்டடியான்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கஸ்டடி அப்படிங்கிறது நம்ம வந்து பிளாட்டண்டா ஒன்லி கிரிமினல் சைடு மட்டும் நம்ம வந்து ஐடியா பண்ணக்கூடாது. ஸோ சிவில் சைடு இந்த மாதிரி ஐடியா பண்ணோம் அப்படின்னா கஸ்டடிக்கான ஓரளவுக்கு நமக்கு இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே அரெஸ்ட் சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா அரெஸ்டிங் அப்படிங்கிறது அக்யூஸ்ட் பர்சன் அரெஸ்டட் பை போலீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது கூட கஸ்டடின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகிறத மட்டும்தான் இது வந்து அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கஸ்டடி மே அமௌண்ட் டு அரெஸ்ட். ஒன்ஸ் ஒரு பர்சனை இண்டிவிஜுவலா ஒரு பர்சனை யாரோ ஒருத்தவங்க விசாரிக்கிறதுக்காக கூட வந்து கஸ்டடியில் இருக்கலாம். அது தேர்ட் பர்சனா இருக்கலாம், வெளியே இருந்து இருக்கலாம், டெஸ்ட் பண்ணி கொடுங்க இல்லை விசாரிக்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கூட கஸ்டடியில் வச்சிருந்து அவர் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து கஸ்டடி வந்து அரெஸ்டா மாறும். ஆனா அரெஸ்ட் அப்படிங்கிறது கஸ்டடியா மாற வாய்ப்பு இல்லை, நாட் வைஸ் வெர்சா. So merely taking into custody by an officer authorized to arrest doesn't amount to arresting that person. So ஒரு பர்சனை வந்து கஸ்டடியில கூட்டிட்டு போறாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது அதை அரெஸ்ட்னு சொல்லி நம்ம ஏத்துக்க முடியாது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்சனை அதாவது அரெஸ்ட் செய்யக்கூடிய பவர் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு பர்சனை கஸ்டடியில எடுத்துக்கிறாரு அப்படிங்கறதுனால அதுக்கு பேர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நம்ம வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆன்டி விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டடியில இருந்து அந்த பர்சனை முதல்ல விசாரிப்பாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க, அவங்க மேல அலிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி விசாரிப்பாங்க. அந்த கஸ்டடிக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க மேல சொன்ன அலிகேஷன்ஸ் ப்ரூவ் ஆனிச்சு அப்படிங்கும்போது அரெஸ்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து வெறும் கஸ்டடியில் தான் இருப்பாங்க. நீங்க எங்க கஸ்டடியில் இருக்கீங்க, எங்க கண்ட்ரோல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அலிகேஷன்ஸ் ப்ரூவ் ஆக வரைக்குமோ இல்லை வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ற வரைக்குமோ இல்லை காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வரைக்குமோ அது அரெஸ்ட்னு சொல்ல முடியாது, கஸ்டடின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் கஸ்டடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னா போலீஸுக்கு கீழே அவங்க வந்து கஸ்டடியில் இருக்கிறது. ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறது போலீஸுக்கு அடுத்த ஸ்டேஜ், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களோட விசாரணைக்கு 24 hours வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களை வந்து கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆர்டரா அவங்களை வந்து ஜெயிலில் வைங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ 24 hours வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறது அது போலீஸ் கஸ்டடி. 24 hours மேலே கொண்டு போறது அப்படிங்கிறது ஜுடிஷியல் கஸ்டடி. இந்த கொஸ்டின் வந்து கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை போலீஸ் கிட்ட இருக்கும்போது மட்டுமே டெத் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது மொத்தம் ஏதோ ஒன்று போலீஸ் கஸ்டடியோ இல்லை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியோ அந்த ரெண்டு இடத்துல ஒன்னா லாக்அப்ல அப்படி இல்லைன்னா வந்து கோர்ட்ல ஜெயிலில் இருக்கக்கூடிய டைம், இந்த மாதிரி ரெண்டு இடத்துல எங்க டெத் ஆனாலுமே அதை வந்து கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போலீஸ் கஸ்டடியில police officer arresting a person suspicion of committing cognizable offense
such accused is under police custody. ஸோ போலீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா பவருமே போலீஸுக்கு இருக்கு. ஸோ அப்படி அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த பர்சன் போலீஸுடைய கஸ்டடியில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னா அக்யூஸ்டு பர்சன் ஆஃப் எனி அஃபென்ஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் கோர்ட், ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட், கோர்ட் ஆஃப் செஷன் இல்லை ஹைகோர்ட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ அக்யூஸ்டு பர்சன் வந்து கோர்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டாரு இல்லை கோர்ட்டுடைய கஸ்டடி கீழே வந்துட்டாரு அப்படின்னா அது ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லணும் அப்படின்னு இங்கே சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், அக்யூஸ்டு ரிமாண்டட் இன் லாக்அப்ஸ், இங்கே ரிமாண்டட் இன் ஜெயில். ஸோ போலீஸ் லாக்அப்ல வந்து ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போலீஸ் கஸ்டடி அப்படின்ட்டோம், ஜெயிலில் வந்து ஒருத்தவங்களை கன்ஃபைன் பண்றோம் அப்படிங்கும்போது அதை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ரெண்டுமே இந்த ரெண்டு சினாரியும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னுமே அக்யூஸ்ட் அப்படிங்கிற நேச்சுரல் தான் இருக்காங்க. அவர் வந்து இன்னுமே ஒரு கான்விக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரவே இல்லை. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு நிலைமையில இல்லாம தான் இது வரைக்குமே இருந்திருக்காரு. ஸோ அதனால வந்து கஸ்டடின்னு சொல்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். அடுத்து cannot exceed 24 hours except judicial magistrate order in police custody. So 60 to 90 days regards to bail condition. இந்த இடத்துல போலீஸ் கஸ்டடியில் அவரால் அட்மோஸ்ட் 24 hours மட்டும்தான் வச்சுட்டு இருக்க முடியும். அப்புறம் எக்ஸப்ட் இந்த டிராவலிங் டைம் வித்து 24 hours வரைக்கும் அவர் வச்சிருந்து விசாரிக்கலாம். அதை தாண்டி அவர் 24 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த பர்சனை கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னா ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டுடைய அனுமதியின் பெற்று தான் அவரால் பண்ண முடியும். அப்படியே இங்கே ஜுடிஷியல் கஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா 60 to 90 days அப்படிங்கிறது அந்த அஃபென்ஸோடைய நேச்சரை பொறுத்து 60 days இல்லை 90 days அப் டு அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டோடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் எழுதிதான் ஆகணுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய புரிதலுக்காக நான் வந்து இந்த ஆன்சர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் எழுதாமே டைரெக்டாக கஸ்டடியல் டெத்னா என்ன, கஸ்டடியல் வயலன்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிஸில் கூட நீங்கள் எழுதலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஒருவேளை கொஸ்டினில் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கஸ்டடி அண்ட் அரெஸ்ட் அந்த எக்ஸ்பிளைன் கஸ்டடியல் டெத் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம கஸ்டடியும் அரெஸ்ட் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிஃபரன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த டிஃபரன்ஸ் எழுதுதான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். டெத் ஆஃப் அ பர்சன் இன் கஸ்டடி டியூ டு எக்ஸசிவ் ஃபோர்ஸ், நெக்லெக்ட், அபியூஸ் பை அத்தாரிட்டிஸ். ஸோ கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு பர்சன் இறக்குறாரு. எதனால இறக்குறாரு அப்படின்னா எக்ஸசிவா ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுனால, இல்லை வந்து அவரை வந்து எதுவுமே கண்டுக்காம சாப்பாடுக்கு போது எதுவுமே போடாம விட்டுறதுனால, இல்லைன்னா வந்து அபியூஸ் பண்றதுனால. ஸோ இந்த மாதிரி காரணங்களால ஒரு பர்சன், அதுவும் யார் செய்யறாங்க அப்படின்னா அத்தாரிட்டினால, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்னால இதெல்லாம் செய்யப்பட்டு அவர் இறக்குறாரு அப்படிங்கும்போது இது கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரெஸ்ட் செய்யறதுக்கு இல்லை வந்து கஸ்டடியில் இருக்கிறதுக்கு போலீஸ்க்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் கிடையாது. சட்டம் வந்து யாருக்கெல்லாம் ஒரு பர்சனை கன்ஃபைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு பவர் கொடுக்குதோ அந்த பர்சன் வந்து ஏதோ எக்ஸசிவா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்சன் இறந்துடுறாரு, அக்யூஸ்ட் பர்சன் இறந்துடுறாரு அப்படின்னா அதுவுமே கஸ்டடியல் டெத்து கீழே தான் வரும். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட். இப்போ நம்ம சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது நமக்கு சிஆர்பிசிலையோ இல்லை ஐபிசிலையோ பிஎன்எஸ்ல வந்து கேட்க கிடையாது. கிரிமினல் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்க கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் லால கொடுத்துருக்கிறதுனால கான்ஸ்டிடியூஷனல் லாவை நம்ம கண்டிப்பா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் ஆன்சர் எழுதி ஆகணும். இல்லைனா வந்து நமக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எழுதுறோமோ அப்பதான் கொஞ்சம் மார்க் அதிகமாக கிடைக்கும். அதை ரிலேட் பண்ணி தான் அவங்க எழுதுறாங்களா அப்படிங்கிறத எக்ஸாமினர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் சப்ஜெக்ட் கொஸ்டினாவே இருந்தாலும் கூட நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ரிலேட் பண்ணணும். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த பர்சனுடைய பர்சனல் லிபர்ட்டியை கர்டைல் பண்ணி தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கஸ்டடியில் எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வயலேட் ஆகுது. No person shall be deprived of his life or personal liberty except procedure established by law. ஸோ ஒரு பர்சனை ப்ரொசீஜர் இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ணி, கரெக்டான ப்ரொசீஜர் இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ணியோ இல்லை கஸ்டடியில் எடுத்தோ அதனால ஒரு இழப்பு ஏற்படுறதுனால அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நமக்கு அஜித்குமார் கேஸ் வந்து இப்போ கஸ்டடியல் டெத் ஆகியிருக்கு இல்லைங்களா? இதுல வந்து கோர்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் எரர் ஆஃப் தி ஸ்டேட் சைடு அப்படின்னு சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த கோர்ட் என்ன சொல்றது என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வயலேட் பண்ற மாதிரியும் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரியும் இந்த செயல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 22ல
என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் ஒன்று இன்ஃபார்ம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கன்சல்ட் லீகல் பிராக்டிஷனர். ஸோ அவர் வந்து அரெஸ்ட் செஞ்சிருந்தாலும் கூட அவர் ஒரு அட்வொகேட்டை பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கணும். அடுத்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் நாட் எக்ஸீடிங் 3 months. ஸோ அப்படியே அவர் வந்து இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சைடில் அவர் ஒரு பர்சனை வந்து நம்ம 3 months வரைக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு கண்டிப்பாக 24 hours அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் லீகல் ப்ராக்டிஷனர் கன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுங்கிறது சொல்லியே ஆகணும். இந்த மூணுத்தையுமே பண்ணாமல் இருந்தாங்கனாலும் கூட அதுவுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னுடைய வயலேஷன் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பேசிஸில் நம்ம வந்து இந்த 2 ஆர்டிகல், அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்டில் 2 ஆர்டிகல் வந்து ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆகப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி வேற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அப்புறம் பாரதிய நியாய சன்ஹிதா, அப்புறம் பாரதிய சாட்சிய அதிநியம். இது தவிர்த்து இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், போலீஸ் ரூல்ஸ், இந்த மாதிரி ஆக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது கீழேயும் வந்து இந்த அரெஸ்ட் பண்ற பர்சனுக்கு உண்டான ரைட்ஸ் ஆகட்டும், இவங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கலாம். இதெல்லாம் வயலேட் ஆகும்போது தான் கஸ்டடியல் வயலன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் உடைய அட்மோஸ்ட் ஸ்டேஜ் தான் கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நான் சொன்ன இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த வேற வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த இந்த ரைட்ஸ் ஆகட்டும், அந்த ப்ரொசீஜர் ஆகட்டும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான கஸ்டடியல் வயலன்ஸையோ கஸ்டடியல் டெத்தையும் நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கஸ்டடியல் டெத்தையும் வயலன்ஸையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு பனிஷும் பண்ண முடியும் இந்த செக்ஷன்ஸ் மூலியமா, இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலியமா. சரி, இப்போ நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் பேசிஸ்ல மட்டும்தான் இருக்கா, வேற எதுவும் கிடையாதுன்னு பார்த்தோம்னா ஸ்டாச்சுட்டரியா இல்லாம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லிட்டு 2 கமிஷனை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு. அது நேஷனல் லெவல்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்ட்டு. ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது அவங்க வந்து அந்த இடத்துல எப்படி வயலேட் ஆகிருக்கு, யாருனால வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ஸ் அகெயின்ஸ்டா இவங்க வந்து பனிஷ் பண்றதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னா ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறது. கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறதும் இல்லை கஸ்டடியல் வயலன்ஸ் அப்படிங்கிறதும் ஹியூமன் ரைட்ஸ்னுடைய மாஸ் வயலேஷன் தான். அந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கட்டாயமா வந்துடும். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஆர்டிகல் 21 படி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆர்டிகல் 22 படி லீகல் ப்ராக்டிஸ்னரை கன்சல்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்றதுக்கும், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி சொல்றதுக்கும், அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி 24 hours முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்புறம் வேரியஸ் அதர் லீகல் ப்ரொவிஷன்ஸையும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே.